முகநூல் நண்பர்களுக்கு காலை வணக்கம். இப்போ நான் வந்து நிற்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா கந்தப்பள்ளியிலேருந்து கோட்ஃபெல் வர்ற அந்த பாதையில் வந்து கோட்ஃபெல் ஸ்கூலுக்கு வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் கோட்ஃபெல் ஸ்கூலில் வந்து ஒரு மெடிக்கல் கேம்ப் செய்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த மெடிக்கல் கேம்ப் வந்து இங்கே இருக்கிறவங்களுடைய தேவைகளையும் அதே போல் அந்த வைத்திய தேவைகளை நிறைவு செய்வதற்காக இந்த மெடிக்கல் கேம்ப் இங்கே நடக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்களா இருந்தால் டிக்கோயா ஆதார வைத்தியசாலை டாக்டர் ஃபஸ்லி அதே போல் அவருடைய தலைமையிலான குழுவினர், அதே போல் டாக்டர் சந்திரராஜன், டாக்டர் அருள்குமார் இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்க தான் இந்த மெடிக்கல் கேம்ப் இங்கே நடக்கிறதுக்கான ஏற்பாடு. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் ராகல எம்ஓஹெச் அவங்களும் சேர்ந்து தான் இந்த மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறாங்க. இந்த மெடிக்கல் கேம்ப் வந்து எப்படின்னா அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்காக இலவசமாக இன்றைக்கி இந்த மெடிக்கல் கேம்ப் நடக்குது. அதே நேரத்தில் அவர்களுக்கு தேவையான மருந்து பொருட்களையும் இந்த மெடிக்கல் கேம்பில் நம்ம கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். அதே போல் உங்களுக்கு தெரியும், நம்ம கடந்த அனர்த்தம் நடந்த நாள் முதல் தொடர்ச்சியாக ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னையினுடைய முழுமையான அனுசரணையோடு பல்வேறு நிவாரணப் பணிகளை செய்துக்கிட்டு இருந்தோம். அதே போல் இன்றைக்கும் நம்மளுடைய பங்களிப்பும் இந்த மெடிக்கல் கேம்பில், சுகாதார சம்பந்தமான இந்த கேம்பில் நம்மளும் பங்களிப்பு செஞ்சுருக்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கி இங்கே இருக்கிற மக்கள் மிக கடுமையான பாதிப்புக்குள்ளான நிலையில் இவர்களுக்கான இந்த மெடிக்கல் கேம்ப் இப்போ நடக்குது. ஒரு விஷயத்தை நான் சொல்லணும், இன்றைக்கி நுவரெலியில் கடுமையான மழை, பனிமூட்டம், வர முடியாத ஒரு நிலைமை. அப்படியான நிலைமையிலையும் கூட இன்றைக்கி இந்த டாக்டர்ஸ் எல்லாம் அவங்களுடைய உறவுகளுக்காக இதை செய்யணும்னு சொல்லி செஞ்சுருக்கிறாங்க. அதே நேரத்தில் டிக்கோயா ஆதார வைத்தியசாலையில் இருக்கிற ஊழியர்கள் எல்லாரும் சேர்ந்து இங்கே இருக்கிறவங்களுக்கான நிவாரணப் பொருட்களை வழங்குறதுக்கும் ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறாங்க. டிக்கோயா வைத்தியசாலை ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த ஏற்பாடை செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் அம்மா அவர்களுடைய ஒத்துழைப்பு, இப்படி பல்வேறு தரப்பினருடைய ஒத்துழைப்போடு இன்றைக்கி இந்த மெடிக்கல் கேம்ப் நடக்குது. அதே நேரத்தில் ஒரு வயசுக்கு குறைஞ்ச சுமார் 5-6 பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம அவங்களுக்கு தேவையான மருந்து பொருட்கள், அவங்களுக்கு தேவையான க்ரீம் வகைகள்லாம் கொடுக்குறோம். அதுக்கான முழுமையான அனுசரணை அம்மா வழங்கியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே இருக்கிற ஏனைய ஏற்பாடுகளையும் அம்மா ஊடாக நம்ம இங்கே மேற்கொண்டு இருக்கிறோம். உண்மையிலேயே இது மிகவும் பெருமதியான, மிகவும் பிரயோசனமான ஒரு மெடிக்கல் கேம்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், இப்போ டாக்டர் சந்திரராஜன் நோயாளர்களோடு உரையாடி கொண்டு இருக்கிறார். அதே போல் நமக்கு நல்லா பரிச்சயமான டாக்டர் அருள்குமரன் டிக்கோயா வைத்தியசாலையில் ஒரு பிரதான வைத்திய அதிகாரியாக இருக்கிறவர். அவர் இப்பொழுது நோயாளர்களை பார்வையிட்டு அவர்களுக்கு தேவையான செயல்பாடுகளை முன்னெடுக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே வந்து இருக்கிறவங்க வந்து ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடுமையான குளிரில் சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இவர்களில் அநேகமானவர்களுக்கு வந்து வீட்டை விட்டு வெளியேற சொல்லி அரசாங்கம் கொடுத்த அந்த செயல்பாட்டுக்கு அமைய தான் இவங்க வந்து இன்றைக்கி இங்கே இந்த கேம்பில் தங்கி இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இவர்களுக்கான வீடமைப்பு, அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த ஸ்கூலை பொறுத்தளவில் ஒரு நல்ல நேர்த்தியாக மிகவும் அழகாக பேணப்பட்டிருக்கிற ஒரு ஸ்கூல். அந்த அதிபர் முன் வந்து இங்கே இந்த ஸ்கூலை இந்த சந்தர்ப்பத்துக்கு கொடுத்துருக்கிறாரு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தும் ஸ்கூல் மூடப்படலை, பாடசாலை நடந்துக்கிட்டு இருக்கு. தரம் 4 மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுது. அந்த ஆசிரியர் என்ன அனர்த்தம் நடந்தாலும் பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்குறத அவர் உடலை உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்குரிய ஒரு ஆசிரியர். உங்களோட பேர் என்ன சார்? ஜீவராஜ். எங்கேருந்து வரீங்க சார்? பாக்கே ஸ்டேட் கந்தப்பள்ளியிலேருந்து. இவ்வளோ மலையிலையும் வந்து இந்த கிரேட் 4 பிள்ளைகளுக்கு கிளாஸை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அடுத்த பிள்ளைகள் வந்து கிரேட் 5 எக்ஸாமுக்கு போகணும், ஸ்காலர்ஷிப் போகணும். உண்மையிலேயே ஒரு சிறந்த ஆசிரியர். ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் உங்களுக்கு மாணவர்கள் வருகை குறைவாக இருந்தாலும் ஏதோ மாணவர்கள் தங்களுக்கு தேவையான கல்வியை இங்கு பெற்றுக்கொள்கிறார்கள். நான் நினைக்கிறேன் உங்களோட ஸ்டாஃபா சார்? நீங்கள் ஸ்டாஃபா?
இவங்கெல்லாம் டீச்சர்ஸ். இவங்க இங்கிட்ட இருக்கிற நலன் விரும்பிகள் ஸ்கூலுக்கு வந்திருக்கிறாங்க. இப்படி இந்த மெடிக்கல் கேம்ப் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு மணி 1:30 மணி அளவில் மெடிக்கல் கேம்ப் முடிஞ்ச பிறகு டாக்டர்ஸ் எல்லாம் டிக்கோயா ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்போர்ட், அதே போல் அவர்களுக்கு தேவையான ஏனைய ஏற்பாடுகளையும் நம்ம செஞ்சுருக்கிறோம். அதே நேரத்தில் அந்த 1 வயது குறைந்த பிள்ளைகளுக்கான ஒரு பேக் ஒன்று நம்ம வச்சுருக்கிறோம். அதுவும் கடைசியில் கொடுத்துட்டு இங்கேருந்து நம்ம புறப்பட்டு போவோம். நான் நினைக்கிறேன் உண்மையிலே மிகவும் கவலையான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் இவ்வாறான ஒரு மெடிக்கல் கேம்ப், மருத்துவ முகாம் நடத்துறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அவசியமான தேவையாக இருக்கும், சுகாதார நடவடிக்கை. அந்த வகையில் டாக்டர் அவருக்கு செயல்பாடு முன்னெடுக்கிறாரு. அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்களா இருந்தால் மருந்து பொருட்கள், இவங்களுக்கு தேவையான மருந்து கொடுக்கப்படுது. இந்த எல்லா மருந்தும் கொண்டாந்துருக்கிறாங்க, மருந்து கொடுக்குறாங்க. மருந்து எல்லாமே தயார் நிலையில் கொண்டு வந்திருக்கிறாங்க. மருந்து இருக்கிறது, மருந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த முக்கியமான மருந்து பொருட்கள் எல்லாமே கொண்டாந்துருக்கிறாங்க. ஆக நம்மளும் ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில், கடுமையான மழை, மிகவும் மோசமான காலநிலைக்கு மத்தியில் தான் நம்ம இந்த கேம்பை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மீண்டும் மாலையில் உங்களோட இணைவதற்கு எதிர்பார்த்து விடைபெறுகிறேன். எல்லோருக்கும் நன்றி. உதவி செய்த அனைவருக்கும் நன்றி.